இந்த tutorial நம்ம பார்க்க போற டாபிக் Python functions. So what is the need for functions? So if your program is large, it is divided into smaller programs called subprogram or modules. So ஒரு program வந்து ரொம்ப லார்ஜா இருக்கு அப்படின்னா like a project, அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸா டிவைட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மாலர் ப்ரோக்ராம்ஸ்க்கு பேரு subprogram or modules. Each subprogram specifies one or more actions to be performed for the larger program. So அப்படி நம்ம ஒரு லார்ஜர் ப்ரோக்ராமை சின்ன சின்ன சப் ப்ரோக்ராம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு சப் ப்ரோக்ராம்லையும் சம் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அந்த டாஸ்க் வந்து லார்ஜர் ப்ரோக்ராமோட டாஸ்கா தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன சப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு லார்ஜ் ப்ரோக்ராம் மேக் பண்ண முடியும். இந்த சப் ப்ரோக்ராம்ஸ்க்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். So definition, a function is a group of statements that perform a specific task. So functionங்கிறது என்னன்னா ஒரு set of statements ஒரு particular task பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம குரூப் பண்ணி ஒரு இடத்துல எழுதுறோம்னா அதுதான் function. A function is a block of code which only runs when it is called. So அப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், ஒரு set of statements வந்து குரூப் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனா எழுதியிருக்கோம் அப்படின்னா எப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அப்போ மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். You can pass data known as parameters into a function. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது டேட்டாவை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு parameters அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்த parameters யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். A function can return data as a result. அப்படி நம்ம parameter கொடுக்குற அந்த டேட்டாவை ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்ம தான் யூசர், நமக்கு தேவையான மாதிரி நம்மளே ஆஸ் பர் த சின்டாக்ஸ் டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி பில்ட் இன்டு பைத்தான் இன்டர்பிரட்டர். ஸோ பைத்தான்ல இருந்துச்சுன்னா பைத்தான் இன்டர்பிரட்டர்ல ஆல்ரெடி பில்ட்-இன் ஆகி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எப்போ வேணாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆர் ரெடிலி அவைலபிள் ஃபார் யூஸ். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி இருக்கும், அதுதான் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அந்த கீவேர்டுக்கு அப்புறமா பேரான்சிசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். அப்போ பிரிண்ட் அதுக்கப்புறம் பேரான்சிசிஸ். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஜெக்ட் டு த ஸ்ட்ரீம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை அப்படியே நமக்கு அவுட்புட் ஸ்ட்ரீம்ல டிஸ்பிளே பண்ணிடும். இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா ரீட் எ லைன் ஃப்ரம் இன்புட். நம்ம கீபோர்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டை இது ஒரு சிங்கிள் வேர்டா இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், அதை அப்படியே ரீட் பண்றதுதான் இந்த இன்புட் ஃபங்க்ஷனோட வேலை. தென் len லென் ரிட்டர்ன் த லென்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட லென்த், அதாவது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதை கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த மாதிரி சம் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பைத்தான் இன்டர்பிரட்டர்ல ஆல்ரெடி ரெடிலி அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்புட்ங்கிற ஃபங்க்ஷனை இப்படித்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் பிராக்கெட்குள்ள நம்ம ஒரு ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா என்டர் எ நம்பர். இப்போ இந்த என்டர் எ நம்பருங்கிறது நமக்கு மானிட்டர்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் நம்ம ஒரு நம்பரை இப்போ இன்புட்டா கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நம்பர் இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டை வந்து இந்த இன்புட் ஃபங்க்ஷன் ரீடா கெட் பண்ணி அதை ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நான் நம்பரை ரீட் பண்றதுனால இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இன்புட் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணிட்டு அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி ஏங்கிற வேரியபிள்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். அதான் இதுக்கு மீனிங். தென் பிரிண்ட் பரான்சிசிஸ் உள்ள ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிடும். அதான் அந்த பிரிண்ட் ஏயோட மீனிங். இந்த மாதிரி ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா என்டர் எ நம்பருங்கிறது ப்ராம்ப்ட்ல டிஸ்பிளே ஆகும். நான் ஒரு நம்பர் 5ன்னு கொடுத்துருக்கேன். அந்த 5ங்கிற நம்பரை இந்த இன்புட் ஃபங்க்ஷன் இப்போ ரீட் பண்ணி அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி ஏங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிடும். தென் பிரிண்ட் ஏன்னு கொடுத்ததுனால ஏல இருந்த வேல்யூ 5 இப்போ அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்லயே மேத் ஃபங்க்ஷன். ஸோ மேத் அண்ட் CMath ஆர் மேத்தமெட்டிக்கல் மாடியூல்ஸ் அவைலபிள் இன் பைத்தான் டு சப்போர்ட் வேரியஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு சம் மாடியூல்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த மேத் மாடியூல். மாடியூல்ங்கிறது என்னன்னா a module is a file that contains a collection of related functions.
ஸோ ஒரு மாடியூல்ங்கிறது ஒரு நார்மல் ஃபைல் தான். பட் பார்த்தீங்கன்னா சம் செட் ஆஃப் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸை ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி எழுதணும்னா அதுதான் மாடியூல். பிஃபோர் யூசிங் பில்ட்-இன் மேத் ஃபங்க்ஷன்ஸ் இம்போர்ட் மேத் மாடியூல். ஸோ நம்ம மேத் மாடியூல் யூஸ் பண்ணி மேத் ஃபங்க்ஷன்ஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இம்போர்ட் மேத் மாடியூல். இம்போர்ட்ங்கிறது கீவேர்ட், மேத்ங்கிறது அந்த மாடியூலோட நேம். மேத் மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் மேத் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மேத், இந்த மாதிரி இம்போர்ட்ங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு அந்த மேத்ங்கிற மாடியூல் நேமை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாடியூல்ல சப்போர்ட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரோக்ராம்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். It will create a module object named math which contains functions and variables defined in the module. இப்படி நம்ம இம்போர்ட் மேத்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேத்ங்கிற மாடியூல்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ் ஆல்ரெடி டிஃபைன் ஆகி இருக்குதோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம்ல இந்த இம்போர்ட் மேத் மூலமா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த ஃபெமிலியர் மேத் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் n, d. ஸோ ரவுண்ட் ஆஃப்ங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன் மேத் ஃபங்க்ஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா n, dன்னு ரெண்டு பேராமீட்டர் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம கொடுக்குற டேட்டா தான் பேராமீட்டர். இங்க n, d ரெண்டுமே பேராமீட்டர் தான். ஸோ இந்த n, dல என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிள்ல நான் 3.14, 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 2 டிஜிட்டுக்கு அதை ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதான் டெஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ரவுண்ட் என் நம்பர் n to a number of decimal points p. என்னங்கிறது ஒரு நம்பர், அந்த நம்பரை எத்தனை டிஜிட்டுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 3.1415 4 டிஜிட் இருந்தது டெசிமலுக்கு அப்புறமா, அதை 2 டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 3.14 இதான் அவுட்புட். தென் POW பவர் ஆஃப் n, d. இதுல என்னங்கிறது நம்பர், டிங்கிறது பவர், எத்தனை பவருக்கு நம்ம அதை ரைஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் 10, 3. அப்ப 10 to the power 3. இப்போ 10 பவர் 3க்கு நம்ம ரைஸ் பண்ணணும். அதுதான் அவுட்புட். ஸோ 1000ங்கிறது தான் இதோட அவுட்புட். ஸோ இப்படி இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டு மேத் டாட் பவர், மேத் டாட் ரவுண்ட் இந்த மாதிரி ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ப்ரோக்ராம்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். தென் SQRT ஸ்கொயர் ரூட். ஸோ மேத் டாட் ஸ்கொயர் ரூட் இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை அது இன்புட்டா கெட் பண்ணிட்டு அதோட ஸ்கொயர் ரூட்டை கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். நான் 16 கொடுத்துருந்தேன். 16ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 4. அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் நம்பர் n. ஸோ இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இதை மாதிரி நிறைய ப்ரீடிஃபைன் மேத் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த மேத் மாடியூல்ல. தென் பார்த்தீங்கன்னா சம் டெஃபினிஷன்ஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் லைக் பை. ஸோ பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14. இந்த கான்ஸ்டன்ட் வந்து மேத் மாடியூல்ல அவைலபிளா இருக்கு. மேத் டாட் பை PI அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம 3.14ங்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மேத் டாட் இ அப்படின்னு கொடுத்தோம்னா இயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.71. இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி சம் வேரியபிளா அங்கே டிஃபைன் ஆகிருக்கும். அந்த வேரியபிள்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ் இல்ல மேத் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா மேத் மாடியூல கண்டிப்பா இம்போர்ட் பண்ணியிருக்கணும். Then user-defined functions. The functions defined by the users according to their requirements. So userக்கு தேவையான மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுதான் user-defined functions. The user can modify the function according to their requirement. நம்ம தேவைக்கு ஏத்தாப்புல நம்ம அதை எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம், பட் as per the syntax. எக்ஸாம்பிள் என்ன நேம் வேணாலும் நம்ம user-defined நேம் கொடுத்துக்கலாம். sum, multiply, display எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். தென் டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்றது? ஸோ இந்த டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் தான் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் எக்ஸிக்யூட் எ ஸ்பெசிஃபைடு டாஸ்க். ஒரு பர்டிகுலர் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணி ஒரு பிளாக்ல எழுதுறோம்னா அதுதான் ஃபங்க்ஷன். அப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும். இதுதான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்குள்ள சின்டாக்ஸ் DEF டிஃபைன். ஸோ DEFங்கிறது ஒரு கீவேர்ட், தென் ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம், இது யூசர் டிஃபைன் நேம் தான் நம்மளே கொடுத்துக்கலாம். தென் parenthesis, அதுக்கு உள்ள பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்புட் அதுதான் பேராமீட்டர்ஸ். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கோலன். பைத்தான்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது கோலன் யூஸ் பண்ணணும். சில பாத்தீங்கன்னா இதுல கோலன் செமிகோலன் எதுவுமே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல வராது, பட் பைத்தான்ல கண்டிப்பா கோலன் யூஸ் பண்ணணும்.
தென் அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். சில பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஓபன் பண்ணும்போது கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தான்ல அந்த கர்லி பிரேசஸ்லாம் கிடையாது. ஸோ டிஎஃப் ஸ்பேஸ் விட்டு ஃபங்க்ஷன் நேம், தென் பிராக்கெட்குள்ள பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு ஒரு கோலன், அதுக்கு கீழேயே நம்ம பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனை கொடுத்துக்கலாம். தென் ஃபைனலா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணும்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். So functions in Python are defined using the keyword def followed by the function name and parenthesis. ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது கண்டிப்பா ஃபங்க்ஷன் நேம்க்கு முன்னாடி டெஃப்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்ப டெஃப் ஸ்பேஸ் விட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஃபாலோட் பை ஒரு parenthesis. ஸோ இந்த parenthesisக்குள்ள நம்ம ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்புட் பேராமீட்டர்ஸை டேட்டாவை கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஹெட்டர்ங்கிறது தான் இப்ப நம்ம சொன்ன அந்த டிஎஃப். ஸோ அந்த ஹெடர் வந்து கண்டிப்பா டிஎஃப்ங்கிற கீவேர்ட் கொடுத்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி எண்ட் வித் கோலன், முடிக்கும் போது கண்டிப்பா கோலன்ல தான் முடிச்சிருக்கணும். தென் பாடியில பாத்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் பாடியில பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் ஈச் இன்டென்டட் த சேம் அமௌண்ட் 4 spaces the Python standard from the header. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஒரு 4 spaces இன்டென்டேஷன்ல இருக்கணும் ஃப்ரம் த ஹெடர். அந்த டிஎஃப்ல இருந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 4 spaces இன்டென்டேஷன்ல தான் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே நம்ம எழுதணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் எழுதும்போது புரியும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது சின்டாக்ஸ் லெஃப்ட் சைடில் போட்டிருக்குது. இப்போ ரைட் சைடில் நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி எழுதுறேன். அப்போ டிஎஃப்ங்கிறது ஒரு கீவேர்ட், தென் ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் இப்போ சம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் parenthesis அதுக்குள்ள தேவையான பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போ a, b கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும் பைத்தான்ல. ஸோ சம் ஆஃப் a, b அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப ஏயும் பியும் தான் இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்புட். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கோலன். கண்டிப்பா ஹெடர் முடிக்கும் போது கோலன்ல தான் முடிக்கணும். தென் இப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாடி எழுத போறோம். அதுக்கு ஒரு 4 spaces இன்டென்டேஷன்ல தான் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணணும். சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்க எந்த லைன்லயுமே செமிகோலன் வராது. அப்ப சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ஏயும் பியும் ஆட் பண்ணி சில ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தென் அந்த சியை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பிரிண்ட் சீன் கொடுத்ததுனால நாங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ இதோட அந்த ஃபங்க்ஷனோட பாடி வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்புட்ஸ் வந்து நான் வேற ஒரு வேரியபிள்ல இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் இன்புட்ங்கிறது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ நான் இன்புட் கெட் பண்ணி n1 n2 ரெண்டு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு வேரியபிளை நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபங்க்ஷன் கால். ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கால் கண்டிப்பா இருந்தாதான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எக்ஸிகியூஷன் நடக்கும். ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் வந்து நடக்காது. ஸோ இதுல பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கிறது தான் ஃபங்க்ஷன் கால். சம் ஆஃப் n1, n2. இந்த ஃபங்க்ஷன் கால்ல யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு பேரு ஆர்குமெண்ட். இதுதான் ஆக்சுவல் ஆர்குமெண்ட். அதுலதான் ஒரிஜினல் வேல்யூ இருக்கும். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல கொடுத்துருக்கிறதுக்கு பேரு பேராமீட்டர். இந்த ஃபங்க்ஷன் கால்ல இருக்கிற வேல்யூஸ் தான் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ல இருக்கிற அந்த வேரியபிள்ல போய் காப்பி ஆகும். தென் அந்த காப்பியான வேல்யூஸ்ல இருந்து தான் ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பிரிண்ட் சி கொடுத்ததுனால ரெண்டு நம்பரும் ஆட் ஆகி சிங்கிற வேரியபிள்ல இருந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலமா அது நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி எழுதணும். இந்த சின்டாக்ஸ்ல தான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனோட நேம், தென் parenthesis அதுக்கு உள்ள ஆர்குமெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா நான் 4, 6ன்னு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டு நம்பரை தான் சம்ங்கிற ஃபங்க்ஷன்ல கொடுத்து கால் பண்ணியிருக்கேன். அப்ப சம் ஆஃப் 4, 6 ஸோ ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு சி மூலமா 10ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த லைன் பாத்தீங்கன்னா பிரிண்ட்ங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன், அதுக்கு உள்ள சம் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ parenthesisக்கு உள்ளதான் கொடுத்துருக்கோம். இப்போ பிரிண்ட் ஒரு ஃபங்க்ஷன், சம் ஒரு ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கே ஒரு டாபிக் இருக்கு, ஃபங்க்ஷன் காம்போசிஷன் அப்படின்னு. இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் காலிங் எ ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்த்தோம். அதே மாதிரி காலிங் எ ஃபங்க்ஷன். A function can be executed by calling it from another function or directly from the Python prompt by its name. ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா பைத்தான் ப்ராம்ப்ட்ல இருந்தும் அந்த ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்து கால் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க சம் அப்படின்னு கொடுத்து கால் பண்ணியிருக்கோம். அதுதான் காலிங் எ ஃபங்க்ஷன். அப்படி நம்ம டைரக்டா அந்த ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்தே கால் பண்ணிக்கலாம். அதுக்கு சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு தென் parenthesis பிராக்கெட் போட்டு அதுக்கு தேவையான அந்த இன்புட்டை பிராக்கெட்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் காலிங் எ ஃபங்க்ஷன்.
இங்க நான் சம் ஆஃப் n1, n2 கொடுத்திருந்தேன். அதுதான் காலிங் எ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து சம். அதுக்கு parenthesis-க்குள்ள கொடுத்திருக்கிறது அந்த இன்புட் வேரியபிள் n1, n2. ஸோ இப்போ இந்த டுட்டோரியல்ல நம்ம பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, தென் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும், எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டீடைல்டா பார்த்திருக்கோம்.